சத்தீஸ்கருடைய முன்னாள் முதலமைச்சர் கே.பி. சிங்தேவ் பிளேன்ல இருந்து வந்து 2016 தேர்தல் போல 41 சீட்டு கொடுங்கோ. அதான் தாவேகாவுடைய விஜய் பார்ட்டி எங்களுடைய பலம் தெரிந்து மதிக்கிறார்கள் அப்படின்னு கொடுத்தார். அதாவது நாங்கள் அங்கே போக தயார் என்பதற்கு 28 சீட்டுக்கு காங்கிரஸ் தரத்துக்கு தயாரா இருக்காங்க. நம்ம 25ல இருந்து 3 சீட்டு கிடைச்சா ஒத்துப்போம் அப்படின்னு பரப்பினாராம். செல்வ பெருந்தகைங்கிறது வேற யாரும் இல்லை, சிதம்பரத்துடைய பிராக்சி தான். தெலுங்கானாவுடைய காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் மாணிக்கம் தாக்கூர் தான் இந்த அமைப்பை உடைக்கணுங்கிறது. ஒரு மிகப்பெரிய உதாரணம் சங்கீதா வழக்கு. கரெக்டா இந்த டயத்துல வந்து அவரை கோர்ட்டுக்கு வரணும்னு இழுக்கிறதுனால இன்னும் என்னென்னலாம் போகுங்கிறப்ப பேசாம 40 சீட்டை வாங்கிட்டு ஏடிஎம்கே கூட போயிடலாமா? இண்டி கூட்டணி தலைமையும் தன்னிடமிருந்து பறிப்பதற்கு ஸ்டாலின் துணை போகிறாரா என்ற ஒரு பயம் ராகுல் காந்திக்கு வந்திருக்கிறதுனால இந்த கேசஸ் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த கே.என். நேரு வழக்கு இன்னும் நூலிழையில் இருக்குது. மொமெண்ட் எஃப்ஐஆர் போட்டால் உடனே அடுத்த நாளே இடி அவரை அழைக்கிறது தவிர ரெய்டும் நடத்தலாம். அண்ணாமலை ரோல் இல்லாம இந்த கூட்டணியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது. அது அமித்ஷா மட்டும் இல்ல, இவருமே ஒத்துக்கொண்டு விட்டார். நம்ம இபிஎஸும் ஒத்துண்டு. வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே, நான் உங்கள் சிவகுமார். என் சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தாலும் உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி. இன்றைய அரசியல் விவாதத்தில் நம்மளுடன் இணைந்திருப்பவர் திரு தேவப்பிரியா அவர்கள். அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு வந்து சென்னையில திரு சிதம்பரம் அவர் வந்து முதல்வர் ஸ்டாலினை சந்திச்சிருக்காரு. அவரை வந்து சோனியா மெசேஜ் ஒண்ணு கொடுத்து அமைச்சதா சொல்றாங்க. அவர் என்ன மெசேஜ் புதுசா கொண்டு வந்தாரு, எப்படி போயிட்டு இருக்கு இந்த பேச்சு? ஏன்னா இதுல திமுகவுக்கு ஒரு பயமா குழப்பமா? அவங்களும் ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க. காங்கிரசுக்கு என்ன தயக்கம்? அவங்க தாவேகாக்கும் சேர மாட்டேங்கிறாங்க, இங்கேயும் வந்து முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க. 25 சீட்டா 41 சீட்டா? யாருக்கு இதுல வெற்றி? என்ன நடக்குது? காங்கிரஸை பொறுத்தவரை அவர்கள் குறைந்தபட்சம் 40-41 சீட்ல நிக்கணும். அதே போல இந்த அசம்பிளி தொகுதியை தாண்டி அடுத்து வருகிற மேயர் கார்பரேஷன் எலெக்ஷன்ஸ்ல மேயர் சீட்ஸ் பிளஸ் ராஜ்யசபா, அதாவது எம்ஜிஆர் காலத்தில் 1/3 பங்கு சீட்டை நேஷனல் பார்ட்டியும் 1/2 பங்கு சீட்டை லோக்கல் பார்ட்டியும் நிக்கும். அதே வந்து பார்லிமெண்ட்ல மாத்தி நிக்கும். 1/2 பங்கு காங்கிரஸ் விட்டு கொடுக்கும். ஆனால் காங்கிரஸ் கழுது தெரிஞ்சு கட்டரும்பு ஆனதுங்கிற கதையா சின்னதா போய் கடைசியில 10 பார்லிமெண்ட் சீட்டுக்கும் சென்ற முறை 25 சீட்டுக்கும் ஒத்திக்கிட்டாங்க. இந்த முறை சோடங்கரோட நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தப்ப வேணுகோபாலை ஸ்பெஷல் என்வாயாக அனுப்பப்பட்டது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா அவர் ஒரு கடிதம் எடுத்து வந்தார். அந்த கடிதத்தை கொண்டு வருவதற்காக சத்தீஸ்கருடைய முன்னாள் முதலமைச்சர் கே.பி. சிங்தேவ் பிளேன்ல இருந்து வந்து 2016 தேர்தல் போல 41 சீட்டு கொடுங்கோ. அதே மாதிரி எங்களுக்கு வருகிற சப்சிக்வெண்ட் கார்பரேஷன் முனிசிபல் எலெக்ஷன்ல 25% கொடுக்கணும். பிளஸ் எவ்ரி ராஜ்யசபா சீட்ல தேர்தலையும் ஒரு சீட், அதாவது 24, 26, 28 எவ்ரி 2 இயர்ஸ் எலெக்ஷன் வரப்பையும் கொடுக்கணும். அதாவது நாங்க 70 சீட்ல போட்டி போட்டு 60 சீட்டு ஜெயிச்சா ஆட்டோமேட்டிக்கா நாங்களே வெற்றி பெறுவோம். பட் இப்ப சீட்டை குறைக்கிறதுனால ராஜ்யசபாலையும் எங்களுக்கு குறையிறது. இது எல்லாத்தையும் கேட்டு லெட்டரா கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் வாங்கிட்டு வேணுகோபாலுக்கு ஒன்னும் பதில் சொல்லல. சோடங்கர் திருப்பி கனிமொழியை பார்த்தப்பையும் உங்களுக்கு கனிமொழி அண்ணன்ட்ட பேசுறோம், கொஞ்சம் சீட்டு வேணா ஏத்தலாம், ராஜ்யசபா அதெல்லாம் அப்பதான் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. இதுக்கு அப்புறமாக அவங்க போட்டிருக்கிற டி.ஆர். பாலு தலைமையில கமிட்டி வந்தப்பையும் எதையுமே சொல்லாம மத்த பார்ட்டி எல்லாம் நாங்க சீட்டை குறைச்சுக்கணும்னு கேட்டா உங்களுக்கு அந்த 25 கொடுக்கறோம், அதை நீங்க ஏத்துக்கணும். ராஜ்யசபா 26ல வேணா முடியும், 24ல எங்களுக்கு ஏற்கனவே we have committed to தேமுதிக and others அப்படின்னு இருக்காங்க. இந்த நிலையில் அவர் சோடங்கர் போய் ஒரு பேட்டியை ராகுல் காந்தியை டெல்லியில பார்த்துட்டு ஒரு பேட்டியை கொடுத்துட்டார். அதுல we are not an NGO, நாங்கள் அறக்கட்டளை இல்லை, எங்களுக்கும் இதுல பாலிடிக்ஸ் பண்ணணும், அதனால எங்களுக்கு அதிக சீட்டு வேணும், ராஜ்யசபா சீட்டு வேணும், இதுலயும் கார்பரேஷன்லயும் வேணும்னு பேட்டி கொடுத்துட்டு நாங்கள் விசிகாவுடன் பேச தயார், அவர்களுக்கு இளைஞர்களிடம் ஆதரவு இருக்கிறது, அவர்கள் எங்களுடைய சக்தியை புரிந்து மரியாதை தருகிறார்கள் அப்படின்னு பேட்டி கொடுத்தது. இப்ப என்ன, அதான் தாவேகாவுடைய விஜய் பார்ட்டி எங்களுடைய பலம் தெரிந்து மதிக்கிறார்கள் அப்படின்னு கொடுத்தார். அதாவது நாங்கள் அங்கே போக தயார் என்பதற்கு. இப்ப ஆக்சுவல் நிலைமை என்ன புரியுதுன்னு சொன்னால், காங்கிரசும் திமுகவும் 2 பேரும் விடக்கூடாதுன்னு ஒரு பக்கம் ஆசை. அப்படி விட்டுட்டு போறதா இருந்தா நான் விடல, அவன் தான் என்ன அனுப்பிச்சான், மினிமம் எனக்கு மரியாதை கொடுக்கல, அதனால வெளியில போறேன்னு காங்கிரஸ் திமுகவா சொல்லணும்னு பாக்குறாங்க.
எனக்கு ஆக்சுவலா வந்த தகவல் என்னன்னு சொன்னால், கே.சி. வேணுகோபால் பார்த்த பிறகு திரு தங்கபாலு அவங்களுடைய இன்னர் குரூப்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் 28 சீட்டுக்கு காங்கிரஸ் தரத்துக்கு தயாரா இருக்காங்க, நம்ம 25ல இருந்து 3 சீட் கிடைச்சா ஒத்துப்போம் அப்படின்னு பரப்பினாராம். இதை பார்த்த உடனே இதெல்லாம் முடியாது என்று சோடன்கர்ட் சொன்ன உடனே அடுத்ததாக இன்னொரு நியூஸ் என்ன வந்ததுன்னா, ஸ்டாலின் அவர்கள் 35 சீட்டு வரைக்கும் தர தயாரா இருக்காங்க. இன்னைக்கு காலையில இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல திருப்பி தங்கபாலு 33 கொடுத்தால் காங்கிரஸ் சேர்ந்து விடும் பரப்பி இருக்காங்க. ஏற்கனவே 35ன்னு ஒரு இது வந்தாச்சு. சோ 39 மினிமம் 41 வந்து 2016ல நின்னது. மினிமம் 39 சீட்டு, ஒரு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு அசம்பிளி அப்படிங்கிற கணக்கு போட்டா 39 குறையக்கூடாது. 2024ல தரலன்னாலும் 26, 28 ரெண்டு ராஜ்யசபா தேர்தலையும் ஒரு சீட்டு தரணும். பிளஸ் வருகின்ற கார்பரேஷன் எலெக்ஷன்ல 25% இருக்காங்க, 20% ஒத்துவாங்க. மேயர் உட்பட எல்லா போஸ்ட்லயும் ஈக்குவலா பிரிக்கணும். அதை இப்பயே ரைட்டிங்ல கொடுக்கணும்னு, ஆட்சியில் பங்குங்கிறத ரைட்டிங்ல போட வேண்டாம். அது மெஜாரிட்டி இல்லைன்னா அது ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஏன்னா ஏடிஎம்கேயும் அதை கொடுக்கல அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காங்க. பட் 39 தரமாட்டேன் 35ன்னு நின்னா காங்கிரஸ் ஏத்துக்குமா? எனக்கு அதுல டவுட் இருக்கு. அதுதான் இன்னைக்கு கடைசி நிமிஷமாக ப. சிதம்பரம் உள்ள இறங்கி, ஏன்னா செல்வ பெருந்தகைங்கிறது வேற யாரும் இல்லை, ப. சிதம்பரத்துடைய பிராக்சி தான். அவர் தான் வந்து தம் பையனுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன பொழுது இவருக்கு பிடிக்கும்னு ஒண்ணு ஒரு தலித்தாக செல்வ பெருந்தகையை போட்டார். 5 கட்சி அமாவாசையாக செல்வ பெருந்தகையை உள்ள கொண்டு வந்தார். செல்வ பெருந்தகை இந்திரா காங்கிரஸ் கட்சி தலைவராக இல்லாமல் திமுகவின் காங்கிரஸ் பிரிவு இதுவாக தான் ஹேண்டில் பண்றார். அன்னைக்கு சோடங்கர் வந்துட்டு போனப்பையும் இல்ல அலையன்ஸ் நாங்க விசிக கூட பேசலன்னார். இன்னைக்கு கடைசி முயற்சி நடந்த பிறகு 39 சீட்டு கீழே ஒத்துக்க மாட்டாங்க, ஒத்துக்குங்கன்னு ப. சிதம்பரம் சொல்கிறாரா, இல்ல இங்க இருந்து எனக்கு வந்த தகவல் படி 35க்கு இந்த பக்கத்தை ஒத்துக்க வைக்கிறாங்களா, இல்ல இதை காரணம் காட்டி பிரியறாங்களான்னு தெரியல. ஏன்னா தாவேகா 70 சீட்டு வரைக்கும் தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும், இதை தாண்டி விஜய் 1-2 பிரச்சாரம் கேரளாக்கு வருகிறேன் என்றும், பாண்டிச்சேரியிலயும் அலையன்ஸ்னா இட் வில் என்ஜாய் ஆல் த 3 ஸ்டேட். தமிழ்நாட்டுல இப்ப 18 இருந்து திமுக எதிர்த்தாப்புல ஆன்டி இன்கம்பன்சி இருந்தா இங்கேயும் 18ல இருந்து 7-8 வருதுன்னா அதுல கன்னியாகுமரி தூத்துக்குடியில ஏற்கனவே இவங்க ஜெயிப்பாங்க, 5-6 வராது. வேற விஜயோட ஜெயிச்சுட்டு நாங்க இவ்வளவு ஜெயிச்சு ஓட்டு வாங்கிட்டோம்னு சொன்னா அடுத்த முறை இன்னும் அதிகமா சீட்டு காங்கிரஸ்ல வாங்கலாம், நமக்கு 29 தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ராகுலும் பிரியங்காவும் ஏகமனதாய் முடிவு செய்தாங்க. சோனியா மட்டும் 2004ல கீழே இருந்த கட்சியை வாஜ்பாய் கிட்ட இருந்து வெளியில வந்து அந்த கூட்டணிக்கு முதல் அச்சாரம் போட்டது கருணாநிதி. அந்த நன்றிக்கு 39 கொடுத்தா ஒத்துப்பாங்கிற மாதிரி இன்னைக்கு கடைசியாக சிதம்பரம் அனுப்பப்பட்டுள்ளார். அதுதான் நிலைமை. இதுல இன்னும் சொல்ல போனால் நேற்றைய தினம் ராகுல் காந்தி ஹைதராபாத்ல இருக்காருன்னு விஜய் சார்பாக ஆதவ் அர்ஜுன் ரெட்டி போயிருக்கார். அவருக்கு ரேவந்த் ரெட்டியும் உதவுவதாக பேச்சு. இதுல இன்னொரு காமெடி என்ன சொன்னால், தெலுங்கானாவுடைய காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் மாணிக்கம் தாக்கூர். மாணிக்கம் தாக்கூர் தான் இந்த அமைப்பை உடைக்கணுங்கிறது. சோ அவரோட கண்ட்ரோல்ல தான் இவர் இருக்கிறார், ராகுல் காந்தி அங்க தெலுங்கானால இருக்கிறார். சோ ரேவந்த் ரெட்டியும் அர்ஜுன் ரெட்டியும் இங்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்கனவே வளர்த்துட்டாங்க. அவர் பாஸ்கெட் பால் அசோசியேஷன் லீடருங்கிறதுல அந்த ஸ்போர்ட்ஸ்லயும் அவருக்கு லிங்க் உண்டு. எனவே வாய்ப்புகள் ராகுல் காந்தி உடைப்பதை நோக்கி தான் போறாரு. பட் திமுக என்ன ஆனாலும் உடைக்க வேண்டாம். ஒரு அலையன்ஸ் உடைஞ்சதுன்னா அந்த பலூன் உடைஞ்சா மாதிரி, இல்லாட்டி அந்த நூல் கண்டு லாஸ்டா இழுத்தீங்கன்னு வச்சுங்க, சாக்கு மூட்டையில ஒரு பக்கம் இழுத்தீங்கன்னா அப்படியே வந்துடும். அந்த மாதிரி இந்த கூட்டணி சிதறிடும்னு பயப்படுறார். என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 35க்கு ஒத்துக்கிட்டாருங்கிறது 39ன்னு சொல்லிட்டால் இன்றைக்கு ஒத்துக்கொள்ள கூடுங்கிறதா நான் பாக்குறேன். இல்லைன்னா காங்கிரஸ் உடைக்க தயாராக இருப்பதாகத்தான் செய்தி. சார், இந்த காயினோட அடுத்த சைடு வந்து தாவேகா. சோ விஜய் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னு இன்னைக்கு வர தகவல்னா, இந்த மாதிரி காங்கிரஸ் வந்து தன்னை வச்சு திமுகவோட பேரம் பேசுறது, தன்னை வந்து பேரம் பேசுறதுக்காக ஒரு பகடக்காயா தான் உபயோகப்படுத்துறதே தவிர காங்கிரஸ் வந்து தன் கூட சேர்றத வந்து இன்னும் முடிவெடுக்கல. அதை பத்தி அவங்க வந்து ஒரு தீவிரமா நினைக்கல. அப்படி இருக்கிற பட்சத்துல காங்கிரஸ் ஒருவேளை கைவிட்டுதுன்னா காங்கிரஸையும் சேர்த்து பழி வாங்குற மாதிரி அவர் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வரதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை கூட நடக்கிறதா கேள்விப்படுறேன். அதை பத்தியும் சொல்லுங்க. இல்ல, அமித்ஷா உடைய முயற்சி கிட்டத்தட்ட உங்களுக்கு பீகார், மகாராஷ்டிரா போன்ற எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைக்கணுங்கிறதான். பட் ஆனாலும் விஜயுடைய மெயின் அட்வான்டேஜ் அவர் ஒரு கிறிஸ்டியன் என்பது. அவரை ஆக்டிவேட் பண்றதும் ஜான் ஆரோக்கியசாமி இஸ் சப்போஸ் டு பி எ பர்ஃபெக்ட், ஐ மீன் அவரை வந்து பாஸ்டர்னே கூப்பிடுறாங்க அரசியல் சர்க்கிள்ல. சோ அவர் பிஜேபியோட சேர்றதை தடுத்து கொண்டிருக்கிறார்.
ஆனால் இப்ப திமுக எந்த அளவிற்கு இறங்கும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சங்கீதா வழக்கு. கரெக்டா இந்த டயத்துல வந்து அவரை கோர்ட்டுக்கு வரணும்னு இழுக்கிறதுனால இன்னும் என்னென்னலாம் போகுங்கிறப்ப பேசாம 40 சீட்டை வாங்கிட்டு ஏடிஎம்கே கூட போயிடலாமா, கிட்டத்தட்ட ஏடிஎம்கேல வந்தா 40 சீட் வரைக்கும் தருவதற்கு தயாராக இருப்பதாக அவங்க வந்தாங்கன்னா 25ல இருந்து 30ன்னு பிஜேபி குறைச்சுக்கிட்டு அதே மாதிரி ஏடிஎம்கேவும் குறைச்சுக்கணும். மேபி பிஜேபிக்கு இது இன்னொரு பிளான், ஏடிஎம்கே மெஜாரிட்டி இல்லாம போறது. ஏன்னா இப்படி ஒரு அலையன்ஸ் வந்து விட்டால் அது கிட்டத்தட்ட 180ல இருந்து 200 சீட்டு கூட எடுக்கலாம். சோ அப்படி ஒரு இது வர்றப்ப இது ஒரு மேஜராக இருக்கும். பட் இவருடைய மெயின் அட்வான்டேஜ் இவருக்கு வருகிற ஓட்ல ஆன்டி டிஎம்கே ஓட்ல மைனாரிட்டிஸை லிங்க் பண்றதுங்கிறது குறையும். பட் ஆனாலும் விஜய்க்காக வருகிற ஓட்டு 2011 மாதிரி கிட்டத்தட்ட திமுக எதிர்கட்சி கூட வாங்காம 23 சீட்டு கீழே போச்சு. அந்த நிலையை நோக்கி கொண்டு செல்லுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு முயற்சி இருக்கு. பட் எனக்கு அதுல நம்பிக்கை கம்மி. பட் ராகுலோடு சேர்வதற்கு வாய்ப்பு அதிகம் தான் நான் பாக்குறேன். ஓகே. ஏன்னா இப்போ சில மூத்த அரசியல்வாதிகள் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விஜய் வந்து இப்படி ஒரு முடிவை எடுக்கக்கூடும். ஏன்னா திமுகவை எதிர்க்கிற சக்தி விஜய்க்கு தனியா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவர் வந்து திமுகவையும் காங்கிரஸையும் சேர்த்து பழி வாங்குறதுக்கான முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சில மூத்த அரசியல்வாதிகள் வந்து தன்னுடைய கமெண்ட்ல பதிவு செஞ்சிருந்தாங்க. அதுக்காக தான் உங்கள்ட்ட அந்த கேள்வியை கேட்டேன். இல்ல அதுதான் அந்த இது நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. பட் அவருடைய தனி யூஎஸ்பின்னு சொன்னா விஜய்க்கு அவர் இதுவரைக்கும் காங்கிரஸையோ ராகுலையுமோ எந்த இடத்திலும் மறைமுகமாக விமர்சிக்கவில்லை. பாஜகவையும் திமுகவையும் கொள்கை விரோதி, இந்த விரோதின்னு சொன்னதுக்கு பிறகும் அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொல்லினதுக்கானாலும் இன்று வரை காங்கிரஸை அவர் விமர்சிக்கவில்லை. அதனால அவர் காங்கிரஸை விரோதிக்க மாட்டார் தான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை அவருடைய யூஎஸ்பி அவர் ஜோசப் விஜய் என்பது அவருக்கு தனி யூஎஸ்பி. காங்கிரஸ் வந்து நானா உடைச்சிட்டு வரல, திமுக என்னை மதிக்கவில்லை, தவிர்த்து விட்டார். ஏன்னா திமுக செய்யற மிச்ச வேலைகள் ஒரு பக்கம் தேமுதிகவை உள்ள இழுத்துட்டு அவங்களுக்கு, அதுவும் எனக்கு வந்துள்ள நியூஸ் மேடம் பிரேமலதாவுடைய அசிஸ்டன்ட் சொன்னது 10 அசம்பிளி சீட் பிளஸ் ராஜ்யசபான்னு பேசியிருக்காங்களாம். அவங்களுக்கு 0.44% சீட் இப்ப ஓட்டு வச்சிருக்கிறவங்களுக்கு 10 சீட் என்று சொன்னால் அது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இன்னொன்னு திரு பிரேமலதாவுடைய மகன் இவர் விஜய் பிரபாகரன் இவரை தோக்கடிச்சவர் அந்த விருதுநகர் தொகுதியில் மாணிக்கம் தாக்கூர். சோ உன் இடத்துக்கே இன்னொருத்தனை வச்சிருக்கேங்கிற மாதிரி மாணிக்கம் தாக்கூரை இன்சல்ட் பண்றதுக்கு மாதிரிதான் முதல்ல இந்த அலையன்ஸை பண்ண மாதிரி அதன் பிறகு ஓபிஎஸ் இழுக்கிறது. சரி, காங்கிரஸ் வெளியில போனால் அதற்கு உரிய கண்டின்ஜென்சியாக இந்த வேலைகள் எல்லாம் ஆல்ரெடி பண்ணியிருக்கார். இதை தாண்டி சசிகலாவுடைய மிடாஸுக்கு ஆர்டர் வேணும் என்றால் நீங்க தனி கட்சி வச்சு முக்குலத்தோர் ஓட்டுகளை அதிமுகவுக்கு போகாம பிரிக்கணும்னு அவங்களும் ஒரு 40-50 போடுவேன்றாங்க. அதன் பிறகு வன்னியர்கள் பெரும்பாலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இணைகிறார்கள். அதுவும் திண்டிவனம் விழுப்புரம் பெல்ட்ல மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்பதாக கொடுக்கறதுனால அதை உடைக்கிறதுக்காக பன்ருட்டி ராமச்சந்திரனை 88 வயசுல கட்சியை ஆரம்பிச்சு விஜய்க்கு சப்போர்ட்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரும் கடைசி நிமிஷத்துல திமுகன்னு சொல்லிட்டு போனாலும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே திமுக எல்லா கண்டின்ஜென்சியும் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவங்களா என்ன துரத்துனாங்கன்னு காங்கிரஸ் போகணும்னு பாக்குறாங்க. நாங்க உடைச்சிட்டு போகலை என்பதற்காக இந்த டிராமா ராகுல் காந்தி பிளே பண்றார். அது இன்னையோட முடியும்னு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். செல்வ பெருந்தகை வந்து அவர் வந்து ஒரு 10 எம்எல்ஏக்கள் வரைக்கும் அவர் பின்னாடி இருக்கிறதாகவும், அவர் வந்து காங்கிரஸை உடைச்சிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு காங்கிரஸோட திமுக கூட்டணி இல்லைன்னா அவர் காங்கிரஸை உடைச்சிட்டு திமுக பக்கம் வரதாகவும் ஒரு பேச்சு நடக்கிறது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. தினமலர்ல போன வாரமே 12 எம்எல்ஏக்கள் வரைக்கும் அவர் ஏற்கனவே சேர்த்திருக்காருன்னு சொல்லப்படுகிறது. ப சிதம்பரமும் கார்த்தி சிதம்பரமும் கூட இங்க இருப்பார், அவரோடு பீட்டர் அல்போன்ஸ் இருப்பார்லாம் சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு டிசிஷன் இந்த வயசுல ப சிதம்பரம் எடுப்பாரான்னு தெரியல. அதை தாண்டி இன்னொரு விஷயம், உங்க இதுல நம்ம டெல்லி ராஜகோபாலன் சாரும் சொல்லியிருப்பார். என்னன்னு சொன்னால் இண்டி கூட்டணிக்கு தலைவராக ஸ்டாலினை போடணும்னு இவரும் மணிசங்கர் ஐயரும் பேசினார், சாம்னால எழுதினாங்க. சோ இது எல்லாமே ஸ்டாலின் திட்டமிட்டு செய்கிறாரா? சோ இண்டி கூட்டணி தலைமையும் தன்னிடமிருந்து பறிப்பதற்கு ஸ்டாலின் துணை போகிறாரா என்ற ஒரு பயம் ராகுல் காந்திக்கு வந்திருக்கிறதுனால, ராகுலுக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, தமிழ்நாட்டுக்கு வெளியில என்ன பேசுவார்னு தெரியாது. ஆனால் சாம்னால இந்த சஜஷன் வந்திருக்குன்னா மணிசங்கர் ஐயராவது இவர் ஏதாவது அவார்டு தரேன் இது தரேன்னு ஏதாவது ஒரு பேசினதுக்காக பண்ணியிருக்கலாம். அவருக்கு 84 வயசு ஆயிடுது. பட் சாம்னால இதை எழுத வச்சிருக்காங்கன்னா வித்தவுட் தி எஃபர்ட் ஆஃப் டிஎம்கே இது வந்திருக்காது. எனவே இண்டி கூட்டணியில ஸ்டாலினை கட் பண்ணணும் என்பதில் திரு ராகுல் காந்தி தெளிவாக இருக்கிறார். சோ இந்த முறை அவர் விஜயோடு சென்றால் திமுக 20-25 சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. பட் விஜய் ஒரு 20 சீட்டும் காங்கிரஸ் ஒரு 10 சீட்டும் ஜெயிச்சாலுமே கூட
காங்கிரஸ் உடைய ஓட்டு 70 சீட்ல நின்னாங்கன்னா 10% தாங்கும். சோ அடுத்த முறை 10 விட ஜாஸ்தியா 29க்கு பேரம் பேசலாம். எனவே இது எல்லா கால்குலேஷனையும் வச்சுண்டு எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி விஜயோடு போவது என்ற முடிவை எடுத்துட்டு அது திமுகவாக தன்னை வெளியேற்றணும், இல்லைன்னா 39 சீட்டு கொடுக்கட்டும் என்ற நிலை இன்னைக்கு அத லாஸ்ட் மினிட் எஃபோர்ட்ல சிதம்பரம் வருகிறது. சிதம்பரம் 35 ஏற்கனவே ஸ்டாலின் சொன்னதாக எனக்கு வந்த தகவலை தாண்டி 39 ஆக்கினார்னால் கூட்டணி தப்பலாம், இல்லாட்டி கூட்டணி உடையும். ஏன்னா 39 கொடுத்தால் போன தடவை திமுக 175 சீட்ல, அதாவது மத்தவங்க உதயசூரியன்ல நின்னதை தாண்டி தனியா 175ல நின்னாங்க. இப்ப ஏற்கனவே 10 சீட்டு இவங்களுக்கு கொடுக்கறாங்க தேமுதிகக்கு. ஓபிஎஸ்க்கு 3 சீட் வச்சுக்கோங்க, உதயசூரியன் இருந்தாலும் அது வெளியில இருந்து வந்தவங்க தான். ஆல்ரெடி அது 160க்கு வருது. இவங்களுக்கு இன்னொரு 25ல இருந்து நான் 39னா 14 சீட்டு கொடுக்க வேண்டி இருக்கு. சோ அதுக்கு ஒத்துக்கிட்டு வருவாரு. என்ன பொறுத்த வரைக்கும் 140ல இருந்து 150 சீட் இஸ் மோர் தென் எனஃப். 138 சீட்ல நின்னு 2001ல 131 சீட்டு அதிமுக ஜெயிச்சது. 2006ல 127 சீட்ல நின்று 96 சீட்டு ஜெயிச்சு மைனாரிட்டி கவர்மெண்டாவும் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ நம்பர் ஆஃப் சீட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். பட் இதையெல்லாம் தாண்டி இத்தனை சண்டைக்கு அப்புறம் பேட்ச் அப் பண்ணா இந்த அலையன்ஸ் ஃபீல்டுல ஒர்க் பண்ணுமா? ஏன்னா உங்களுக்கு 1980 தேர்தல்ல எம்ஜிஆரை கலைச்ச பிறகு மீண்டும் எம்ஜிஆரை தான் வந்தார். அதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல அவங்க 39க்கு 37 ஜெயிச்சு கூட சப்சிக்வெண்டா வித்தின் 3 months வந்ததுல அவங்க இது பண்ணாங்க. 2011ல 63 சீட்டு மாடியில சிபிஐ ரெய்டு பண்ணிட்டு கீழே பேட்டி பேசினாங்க. பட் உங்களுக்கு அந்த இதுலயும் தோத்து போனாங்க. அதனால இந்த முறை உடைந்து போவது சரி என்பதற்கு கண்டின்ஜென்சியும் ராகுல் ஸ்டாலின் பண்ணி இருக்காரு, தேமுதிக இழுத்ததா இருக்கட்டும். எனவே உடைவதற்குள்ள வாய்ப்புகள் என்னை பொறுத்த வரைக்கும் 45%. ஆனால் உடைஞ்சா இது பலூனா செதறிடுமாங்கிற பயத்துல 39 விட்டு கொடுத்து செய்வாராங்கிறதுக்கு ஒரு 40-45% 55-45 இன் ஃபேவர் ஆஃப் பிரேக்கிங் 55 என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு இன்னைக்கு நிலைமை. சோ டெல்லியில அமித்ஷாவை சந்திச்சு எடப்பாடியார் என்ன பேசினார்? ஏன்னா நயினார் நாகேந்திரன் சில நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, சில எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில இடம் பெறணும் எதிர்காலத்துல ஆட்சி அமைச்சா அப்படின்னாரு. இன்னைக்கு அமித்ஷா துணை முதல்வர் பதவி எடப்பாடியார்ட்ட கேட்டாரா? எடப்பாடியார் இங்க பேச்சு நடத்தாம திடீர்னு டெல்லி வரைக்கும் போயிட்டு உடனே திரும்பி வந்திருக்காரு. இதுல அவங்க என்ன பேசினாங்க? இல்ல ஒண்ணு சீட்ஸ் பத்தி மெயினா இதுல ஆட்சியில் பங்கு என்பதை பெரிய அளவில் எலெக்ஷனுக்கு முன்னாடி வலியுறுத்த வேண்டாம் என்பது இருக்கு. பட் ஆனால் ஃபியூச்சர்ல இதை பாத்துக்கலாம். பட் இன்னொன்னு 2 பக்கத்துலயும் சின்ன சின்ன குறைகள் இருக்கு. ஒண்ணு ஒர்க்கர் லெவல்ல பண்ணா கூட எடப்பாடி அந்த அளவுக்கு நேரடியாக அதிமுக எடப்பாடியை தாண்டி அடுத்த கட்ட லீடர்ஸ் திமுகவை எதிர்ப்பதில் அங்கங்க தெருமுனை கூட்டங்கள் அது போட. இன்னொரு பக்கம் உங்களுக்கு மற்ற கட்சிகளை சேர்ப்பதில், அதாவது அமமுகவை சேர்த்தனா நாங்க பிஜேபியோட பேசுவோம்னு சொல்றாங்க. சோ இதையெல்லாம் சரி பண்ணுவதற்கு யார் யாருக்கு என்ன சீட், பாஜக தனியாக 35 சீட்லயும் அலையன்ஸோட 50 சீட், கிட்டத்தட்ட 8 சீட்டோ 10 சீட்டோ அமமுக கேட்கிறது. இன்னும் ராம்தாஸை இழுத்தா அவருக்கு சீட்டு இந்த இதுல இருந்து கொடுப்பாங்களா, இல்ல அங்க இருந்து இதை பாண்டி விஷயங்கள் பேசுறதுக்கு தான். இதை தாண்டி இந்த கேசஸ் ஏற்கனவே உங்களுக்கு இந்த KN நேரு வழக்கு இன்னும் நூலிழையில் இருக்குது. மொமெண்ட் எஃப்ஐஆர் போட்டால், ஏன்னா இதுக்கு மேல போட முடியாது, ஆல்ரெடி கண்டெம்ட் பெட்டிஷன் போட்டாச்சு. ஸோ கண்டெம்ட் இன்னைக்கோ நாளைக்கோ பெட்டி நம்பர் பண்ணினால் அடுத்த நிமிஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டா உடனே அடுத்த நாளே இடி அவரை அழைக்கிறது தவிர ரெய்டும் நடத்தலாம். ஏன்னா அதுல திருப்பூர் கார்பரேஷன், தாம்பரம் கார்பரேஷன், இன்னும் சில கார்பரேஷன்ல இருந்து இந்தந்த டெண்டருக்கு இவ்வளவு ரூபாய் கொடுத்திருக்கேன்னு சொல்லி எஃப்ஐஆர்ல மென்ஷன் ஆயிடுச்சுன்னா அந்த கார்பரேஷனை ரெய்டு பண்ணலாம். வித்தின் 48 hours நேருவை அழைக்கலாம். 6 IAS அதிகாரிகள், 3 IPS அதிகாரிகள் நேம் பண்ணி அவங்கெல்லாம் டெண்டரை பிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இருக்கு. டெண்டர் முடிவதற்கு முன்னால் டெண்டர் டியூ டேட் அடுத்த மாசம் 5ஆம் தேதினா இந்த மாசம் 26ஆம் தேதி இந்த கம்பெனி ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு பணம் போட்டுட்டான் அப்படின்னு அவங்க அனுப்பிச்ச வாட்ஸ்அப் மெசேஜஸ இடி எடுத்திருக்கு. 2538 வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்ஸ அட்டாச் பண்ணி இருக்கு. தட் ஷுட் பி டேக்கன் இன்டு அக்கவுண்ட் அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லி, அதனால நீங்க வெயிட் பண்ணாம எஃப்ஐஆர் போடுங்கன்னு கொடுத்து 10 நாள் ஆயிடுத்து. போன வெள்ளிக்கிழமையே கண்டெம்ட் இன்பதுரை போட்டார். இன்னைக்கு நாளைக்கு டேட் ஆகி வரக்கூடும். எனவே அந்த டேட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கோ நாளைக்கோ எஃப்ஐஆர் போட்டால் அதை ஸ்பீடப் பண்ணணும். நேத்தைக்கு பொன்முடியுடைய வழக்கில், செம்மண் வழக்குல ஏப்ரல் 2 தீர்ப்புன்னு வந்திருக்கு. இன்னும் இதுல நாளைக்கு கண்டெம்ட் வருது. திருப்பரங்குன்றத்துல அந்த தீபத்தூணில் பூஜை செய்யறதுக்கு 5 பேரோட அதுக்கு அனுமதிச்சா நான் கண்டெம்ட மூடுறேன்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி பல வழக்குகள் இருக்கு. சோ வழக்கின் மூலமாக, ஏன்னா இப்ப இன்னைக்கு
திமுக தான் டைலாக எடுத்துன்னு போறது. அதை மாற்றி டைலாக இந்த சைடு மாத்துறதுக்காகவும் இவர் போயிருக்காங்க. என்னென்ன பண்ணணும், இதை நெரேட்டிவையே அதிமுக அல்ல என்டிஏ வெர்சஸ் டிஎம்கே மாத்திரம், இன்ஸ்டெட் ஆஃப் டிஎம்கே ஃபைட்டிங் என்டிஏ, இதை மாத்துறதுக்குரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. அலையன்ஸ் சீட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அடுத்த தடவை தான் பார்ப்பாங்க கண்டிப்பாக. அது முக்கியம் இல்ல சார். பிரதம மந்திரி சொல்லியிருக்காரு, சென்னை தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவினர் மக்களை இன்னும் கொஞ்சம் அதிகமா சந்திச்சு அவங்களுக்கு வந்து சிறு சிறு உதவிகளை தினந்தோறும் செய்து அவங்கள்ட்ட இருந்து நல்ல மதிப்பை பெறணும். பாஜக நிர்வாகிகளும் பூத் கமிட்டியினரும் இன்னும் கொஞ்சம் இணக்கமா ஒர்க் பண்ணி இங்க வந்து பாஜகவோட செல்வாக்கை வந்து அதிகரிக்க செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லறதுக்கு என்ன காரணம்? ஏதாவது புது முயற்சிகள் இன்னும் அதிகமா நடக்க போறதா? அண்ணாமலை வந்து நம்ம நிறைய ஸ்ட்ரீட் ஸ்பீச்ல வந்து பேசுறதையும் நம்ம அதிகமா பாக்குறோம். ஸோ அண்ணாமலையும் இந்த தேர்தலில் அதிகமா ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு தெரியுது. என்ன நடக்குது அந்த தேர்தல் வியூகத்துல? இல்ல தெளிவு இல்ல. இது வந்து ராகுல் மோடி அவர்கள் எப்பயுமே சொல்லுவார், உங்களுக்கு இந்தியாவிலேயே மிக அதிகமாக சிறுதொழில் கடன் 50,000 இருந்து 20 லட்சம் இப்ப 40 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. முத்ரால அதிகமான இண்டிவிஜுவல்ஸ் வாங்கினது தமிழ்நாட்டுல. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மட்டுமே 50 லட்சம் பேருக்கு மேல முத்ரா வாங்கியிருக்காங்க. 50 லட்சம் பேர் இன்ட்டு ஒரு ஃபேமிலிக்கு 2 ஓட்டு போட்டா 1 கோடி போட்டு வந்துடும். தட் வில் இட் செல்ஃப் வில் மேக் ஆல்மோஸ்ட் 20%. ஸோ முத்ரா வாங்கினவங்க, ஆவாஸ் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா அதுல வீடு வாங்கினவங்க, ஜல்ஜீவன் திட்டத்துல வீட்டுக்கு குடிநீர். முன்னாடி நேற்றுக்கு பாத்தீங்கன்னா சென்னை பக்கத்துல இருக்கிற கும்மிடிப்பூண்டி பக்கத்துல ரோடு ஸ்ட்ரீட் கோழாக்கு தண்ணி வரலன்னு 2000 பேர் ரோடு மறியல் பண்ணிருக்காங்க. இது மெட்ராஸ்ல இந்த நிலைமைன்னா ராமநாதபுரத்துலயும் திருநெல்வேலியிலயும் என்ன இருக்கும்? ஆனால் 60,000 கோடி கொடுத்து ஜல்ஜீவன் திட்டத்துல ஹர்கர்கா பானின்னு இல்லம் தோறும் குடிநீர்னு திட்டம் கொடுத்து அவை சரியாக பண்ணவில்லை. மோடி அவர்கள் வந்தபோது PM ஆவாஸ் யோஜனால 3 லட்சம் வீடுகளுக்கு இந்த திமுக ஆட்சி கோஆபரேஷன் கொடுக்காம வச்சிருக்காங்க அப்படின்னு காட்டியிருக்க. சோ PM ஆவாஸ் யோஜனா, ஜல்ஜீவன், அதன் பிறகு முத்ரா திட்டம், இதனால் பலனாளிகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலே கிட்டத்தட்ட 1 கோடி தமிழர்கள் ஏதாவது ஒரு பெனிஃபிட்டா அடைஞ்சிருப்பாங்க. இவர்களை நீங்க கான்டாக்ட் பண்ணி, சார் ஒண்ணும் இல்ல, ஒரு சினிமா நடிகர், அதாவது திரு பரியேறும் பெருமாள்ங்கிற ஒரு படம், ரஞ்சித் புரொடக்ஷன் மாரி செல்வராஜ் படத்துல நடிச்ச ஒரு தெருக்கூத்து நடிகர் ஒருத்தர் வீடு இடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல்ல போட கலெக்டர் போய் அவருக்கு கட்டி கொடுத்தார். அதுக்கு ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் கலந்துக்கிட்டாங்க. அதுல கலெக்டருக்கு நன்றின்னு அந்த வீடியோ போய் கிரகப்பிரவேச வீடியோ வந்தப்ப அதுல இருந்தது உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா. அதுக்கப்புறம் அந்த நடிகர், அவர் இத்தனைக்கும் கிறிஸ்துவர், அவர் பிரதமர் மோடிக்கு நன்றினார். சோ திட்டங்களின் அடிப்படை பிரதமர் மத்திய அரசு திட்டங்கள், ஆனா இவங்க பலன் பெறாங்க. சோ மோடி அவர்கள் இதை சுட்டி காட்டி இருக்கிறார். நானுமே கூட சென்னையில் ஒரு மீட்டிங்ல வந்தப்ப திரு எல்முருகனிடம் இதை சொன்னேன், இதை நீங்க பண்ணணும். ஏன்னா நீங்கள் உழைத்து மத்திய அரசு புதிதாக திட்டம் போட்டால் அதன் பலனை இவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள். ஒன்னும் இல்ல, என்னோட வீட்டுல என்னுடைய ஒய்ஃபுக்கு எனக்கு சுகர் பிரஷருக்கு ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய்க்கு வாங்கின மாத்திரை இன்னைக்கு 800 ரூபாய்க்கு முடிக்கிறேன். சோ இந்த மாதிரி அதே காப்பி அடிச்சு முதல்வர் மருந்தகம்னு ஆரம்பிச்சது இப்ப மூடியாச்சு. சோ மத்திய அரசு கண்ணினால் அது நடக்கிறது. இதன் பலனாளிகளிடம் பிஜேபி கொண்டு போகணும். சக்தி கேந்திராவுடைய தலைவராக திரு அமித்ஷா, இது அண்ணாமலை இருக்கிறார். சக்தி கேந்திராங்கிறது 3 அசம்பிளி தொகுதிக்கு உள்ள பூத் ஏஜென்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. சோ தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற 234 தொகுதியில 3 தொகுதிக்கு ஒரு சக்தி கேந்திரா மெம்பர். சோ 72 மெம்பருக்கு லீடர் அமித்ஷா, அண்ணாமலை. சோ அவர் அதை டீல் பண்ணா இது ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். அண்ணாமலை போல திமுக எதிர்ப்பையும் மத்திய அரசின் திட்டங்களையும் ரீச் பண்றதுக்கு யாரும் இல்லை என்பது தெளிவாக இப்ப புரிஞ்சாச்சு. சோ அண்ணாமலை ரோல் இல்லாம இந்த கூட்டணியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது. அது அமித்ஷா மட்டும் இல்ல, இவருமே ஒத்துக்கொண்டு விட்டார். நம்ம இபிஎஸும் ஒத்துண்டு அவர் பிரச்சாரத்துக்கு வரணும்ட்டார். அவருமே கூட மதுரையில மிக தெளிவாக இபிஎஸ் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையும்னு சொல்லிட்டார். இதற்கு மேல இந்த கூட்டணியில ஒழுங்கா ஒத்துண்டா இன்றைய சூழ்நிலையில கிட்டத்தட்ட 2016 போல ஒரு கூட்டணி 140, இன்னொரு கூட்டணி 94 வரலாம். பட் இன்னும் வேகமா ஒர்க் பண்ணா இதை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதான் இன்னைக்கு சிச்சுவேஷன். சார், பாஜகல தொகுதி பேச்சுவார்த்தை எவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு இன்னும் வந்து முடிவா தெரியல. அவங்க தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண அப்புறம் தான் தொகுதிகளை பத்தி பேசுவோம் அப்படின்னு வந்து இன்னைக்கு திரு நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல பாஜகல உட்கட்சி பூசல் இன்னும் வந்து வெளியில அடிக்கடி சில தகவல்கள் கசியறது.
சோ இப்ப ரீசெண்டா விடப்பட்ட தகவல் என்னன்னா, திரு நயினா நாகேந்திரனுக்கும், வானதி சீனிவாசனுக்கும் ஏதோ பிரச்சனை நடக்கிறதா பேசுறாங்களே, அது என்னது? இல்ல இது தமிழ்நாடு மீடியாவுடைய பெரிய விஷயங்கள். இதுல நயினார் நாகேந்திரன் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணன்னு சொன்னது ஏன்னா திமுக சைட்ல இருக்கிறத இன்னைக்கு அது ஹைலைட் ஆகி அந்த கூட்டணிங்கிறது ஒவ்வொருத்தரும் இது பண்ணிட்டு இருக்காரு. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா நாங்கள் 12 சீட்டுக்கு குறைச்சிக்க மாட்டோம்னு விசிக சொல்லி இருக்கு. 2 முஸ்லீம் லீகும் மனிதநேய மக்கள் கட்சியும் 2 சீட்டு குறைச்சிருக்காங்க. வைகோவிற்கு போன முறை 6 சீட்டு கொடுத்த முறை இந்த முறை 4ன்னு குறைச்சிட்டு 4மே நீங்கள் உதயசூரியன் நின்னாதான் 4 இல்லாட்டி 3ன்னு சொல்ல அவருமே கூட கூட்டணியிலிருந்து விலகலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தமிழ் ஹிந்துல இருக்கு. சோ அந்த கூட்டணி இப்படி பலூன் மாதிரி சிதறின் இருக்கிறப்ப நம்ம கூட்டணி விஷயம் இப்ப இல்லைன்னு சொல்லி தள்ளி போடுகிறார். பட் பாஜக 60 சீட்டுகளை தனக்கு வாய்ப்புள்ள தொகுதிகள்னு கொடுத்து அதுல 35ல இருந்து 40 குறையக்கூடாதுன்னு ஆல்ரெடி ஓரளவுக்கு பேசியிருக்காங்க. பஸ் மேலும் ஒரு 15 சீட் அதாவது 50 சீட்டுகள் வரை வச்சுட்டு 10 சீட்டுகள் அமமுக, மேலும் 1-2 ஜான் பாண்டியன் அந்த மாதிரி ஏதாவது வரும். அதுல சிலவற்றை நானே டீல் பண்றேன்னு சொல்வதாக இவர் இபிஎஸ் சொல்வதாக அதை பத்தி பேசுறதுக்கு தான் அமித்ஷாவோடு போகிறார்ன்றாங்க. பட் குறைந்தபட்சம் 50ல இருந்து 55 சீட் என்டிஏ சார்பாக பிஜேபி கையில இருக்கும். அதுல 60 சீட்டு பிஜேபிக்கு மட்டும் கொடுத்து வாய்ப்புள்ள சீட்டுகள்னு 35 சீட்டு கேட்டிருப்பதாக எனக்கு வருகிற தகவல். சோ இப்போ நீங்க வேற கட்சிகள் சிலதெல்லாம் ஜாயின் பண்ண கூடும் அப்படின்னீங்க. அந்த முடிவை எப்ப எடுக்க போறாங்க? ஏன்னா 2 தடவை பிரதம மந்திரி மாநாடு நடந்துருச்சு. அதுல நம்ம ஏற்கனவே முடிவான கூட்டணி தலைவர்கள் மட்டும்தான் பார்த்தோம். புதிய தலைவர்கள் யாரையும் பார்க்கல. வேற என்ன பேச்சுவார்த்தை நடக்குது? இல்ல அதாவது பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு ராகுல் காந்தி ஃபைனலைஸ் ஆகாம எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி கிடக்கு. ராகுல் காந்தி உடைகிறார் அப்படின்னு வந்துருச்சுன்னா திமுக மேலும் சில கட்சிகள் உடையலாம். அதன் பிறகு திமுக நேத்தி கையெழுத்து போட்ட தனியரசு போன்றவர்கள் கூட இந்த பக்கம் வரலாம். ஏன்னா தனியரசு முதல்ல அவர் கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு சீட்ல நிக்கிற ஒரு தலித் எம்எல்ஏ. சோ அவரும் கூட இந்த பக்கம் வரலாம். முதல்ல என்டிஏ கூட வருதா, போன மீட்டிங் அமித்ஷா மீட்டிங் எப்ப நியூஸ் வந்தது, பட் நேற்றுக்கு போய் சைன் பண்ணி ஒரு சீட்டுக்கு ஒத்துண்டார்னு வருது. சி மொமெண்ட் காங்கிரஸ் ஸ்பிளிட்ஸ் ஃப்ரம் இஃப் காங்கிரஸ் ஸ்பிளிட்ஸ் இப்பயும் சொல்றேன் 55ல இருந்து 60% வாய்ப்பு இருக்கிறது. அது நடந்தால் இன்னைக்கு இருக்கிற அலையன்ஸ் எதுவுமே உறுதி கிடையாது. கிட்டத்தட்ட 2011 போல ஆன்டி இன்கம்பன்சி பிளஸ் காங்கிரஸ் ஸ்பிளிட் ஆச்சுன்னா பிஜேபி திமுக 20 சீட்டுக்கு கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இப்போதைக்கு சீட்ஸை பத்தி அதாவது என்டிஏக்கு எவ்வளோ ஏடிஎம்கேக்கு எவ்வளோ பாமகக்கு மாத்திரம் 19 பிளஸ் ராஜ்யசபான்னு பேசியதாக சொல்கிறார்கள். அதுல ராம்தாஸ் வந்தா அதுல இருந்து அவருக்கு கொடுப்பாங்களா? ஏன்னா ராம்தாஸ் வருகிறார், அது பெருமளவில் உறுதியாகி விட்டது. ஏன்னா விசிக்கு அங்க இருந்து சோ காங்கிரஸ் பிரிஞ்சால் ராம்தாஸ் அங்க ஏத்துக்க கூடும். சோ இந்த காங்கிரஸ் உடைய முடிவு தெரிகிற வரைக்கும் இனிமே அலையன்ஸ் பெருசாகாது. 5ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 5ஆம் தேதி ராகுல் வருவதாக இருந்ததை இப்போது தள்ளி போட்டாங்கிறாங்க. மோடி மீண்டும் 7ஆம் தேதி ஒரு முறை வருகிறார், 10ஆம் தேதி வருகிறார், 14 வருகிறார், 10ஆம் தேதி அமித்ஷாங்கிறாங்க. சோ நிறைய நமக்கு காட்சிகள் இருக்கிறது. பட் ராகுல் கூட்டணியை உடைக்கிறார் என்ற முடிவு இன்னைக்கோ நாளைக்கோ வந்தால் தமிழ்நாடு தேர்தல் இன்று வரை உள்ள டயலாகே மாறிடும். இதை தாண்டி கோர்ட் மேட்டர்ஸ் பல விஷயங்கள் இருக்கு. நேத்தைக்கு கார்பரேஷன் ஒரு பிரைவேட் பார்ட்டியுடைய லேண்ட் கேஸ்ல 441 நாள் அப்பீல் போகாம ஏன் வச்சிருக்கீங்கன்னு ஹைகோர்ட் வார்ன் பண்ணிருக்கு. சோ ஒரு பக்கம் கோர்ட்டு, ஒரு பக்கம் அரசியல் பிரஷர், இன்னொரு பக்கம் கூட்டணி. திமுக எல்லா பக்கத்திலையும் அடி வாங்கிட்டு இருக்கு. சோ திமுக கூட்டணி உடைகிறது என்றால் இந்த எலெக்ஷன் இன்னைக்கு வரைக்கும் பேசின எல்லாமே மாறி போய் இட் மே சேஞ்ச் டுவர்ட்ஸ் a நியூ டைரக்ஷன். அது நாளைக்குள்ள முடிஞ்சிடும் நம்புறேன். சோ திமுக இந்த காங்கிரஸ் பிரச்சனையை தவிர வேற ஏதாவது திமுக கூட்டணி நடக்குதா? ஏன்னா அவங்க ஒரு மாநாடு நடத்தல, கூட்டணி என்னைக்கு சேர்ந்து மக்களை சந்திக்க போறான்னு சொல்லல. இது திமுக சைட்ல வேற என்னதான் நடக்குது? இல்ல திமுகவை பொறுத்த வரைக்கும் மார்ச் 1ஆம் தேதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள். எனக்கு வந்த தகவல் 50ல இருந்து 75 லட்சம் மிக்சி மற்றும் கிரைண்டர்கள் வாங்கி, மிக்சி வேணும்னா மிக்சி, கிரைண்டர் வேணும்னா வாங்கி அந்தந்த தொகுதிகளில் எம்எல்ஏஸ் ஆர் எக்ஸ் எம்எல்ஏஸை வச்சு பெண்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு இவர்கள் சார்பில் என்ன எலெக்ஷன் டைத்துல கேஷ் கொடுக்கறதோ இல்லையோ, இது முதலமைச்சருடைய பர்த்டே செலிப்ரேஷன் கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு குறையாம வாங்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல். நானே போன வாரமே ஒரு 1 வீக் முன்னாடியே கூட மயிலாப்பூர் போனப்போ ஒரு மீட்டிங்ல மிக்சி கொடுத்ததை பார்த்தேன். சோ அந்த பணம் ஒன்றுதான் வெல்லும் என்பது திமுக என்றாலே நிதியை வைத்துக் கொண்டு எல்லாத்தையும் செய்யலாம் என்பதாக அதை நோக்கி செயல்படுறாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல கட்சிக்காரர்களுக்கு ஸ்கூட்டர் வரைக்கும்
அண்ணா நகர் எம்எல்ஏ கொடுத்த வீடியோக்கள் போன வாரம் வந்துச்சு. கட்சியில் உள்ள நடுமட்ட தலைவர்கள், இந்த பணத்தை கொடுக்கறவங்க இவங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்காம இருப்பாங்களோங்கிற பயத்துல சபரீசன் போய் ஒரு மாவட்டத்திலும் அங்கங்க செயல் வீரர்கள் கூட்டம்னு சொல்லிட்டு யார் மூலமா பணம் போகுமோ அவங்களெல்லாம் நீங்க எங்களோட இருங்க, உங்களுக்கு இந்தந்த பரிசு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி பணத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போனா ஜெயிக்க முடியும். அதற்குரிய எல்லா வேலையும் சபரீசன் பண்ணிட்டு இருக்காரு. பட் முந்தா நேற்றுக்கு எலெக்ஷன் கமிஷனரும் இந்த முறை நாங்கள் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா இருக்க போறோம் இருக்காங்க. பட் அதுக்கு பதிலா மிக்சி கிரைண்டர் ஆல்ரெடி கொடுப்பதற்குரிய வேலைகள் இந்த வாரத்துக்குள்ள எனக்கு வந்த தகவல்கள் 50 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க, கொடுத்துருவாங்கன்னு. சோ பாஜக அதிமுக இன்னும் வேகமாக இறங்க வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி தெருமுனை கூட்டங்கள் நடக்கிறது. பட் அடுத்த லெவலுக்கு போகணும், இது பத்தாது. நன்றி சார். நேயர்களே, இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து இந்த விவாதத்தில் பங்கேற்றதற்கு நன்றி. மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்கிறேன், சப்ஸ்கிரைப் செய்து என் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். சார் நன்றி சார். மீண்டும் ஒருமுறை நாம் சந்திப்போம். வணக்கம். நன்றி.